சூப்பரான மீன் குழம்பு எப்படி செய்கிறது நம்ம இப்போ பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் தாளித்து கருவேப்பிலை தாளித்து அது கூடவே நம்ம இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளியெல்லாம் வணக்கி அரைச்சி வச்ச பேஸ்ட்டை கலந்துடலாம். கலந்துட்டு கூடவே குழம்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூளை போட்டு நல்லா வணக்கிட்டு அது இன்னும் நல்லா வணங்குற அளவுக்கு நம்ம என்ன செய்யலாம், பச்சை வாசனை போகிற அளவுக்கு மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன். அதையும் ஊற்றி நல்லா ஒரு 10 நிமிஷம்னாலும் நல்லா கொதிக்கிற அளவுக்கு மூடி எடுத்துட்டு நம்ம ஆல்ரெடி கழுவி வச்ச மீனை மஞ்சத்தூள் லைட்டாக உப்பு மிளகாத்தூள் போட்டு ஊற வச்சுருக்கோம். அதை ஒவ்வொரு துண்டுகளாக நம்ம குழம்புக்குள்ளே போட்டுடலாம். போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம என்ன செய்யலாம், பக்குவமாக கிண்டி விட்டு பார்த்தோம்னா மீன் 5 நிமிஷத்துக்குள்ளே நல்லா வெந்து இருக்கும். வெந்த மீன் குழம்பு ரெடி ஆகிடும். நமக்கு கூடவே நல்லா அரிஞ்சு வச்ச கொத்தமல்லி தழை நல்லா தூவி இறக்கி சர்வ் பண்ணிடலாம். சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடும்.